everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளா ஒரு மேக்கப் லுக். சோ எதுக்கு அப்படின்னா காலேஜ் ஆர் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ரெகுலரா ஒரு மேக் ஓவர் பண்ணணும், லைக் சிம்பிளா பட் நான் பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் இந்த வீடியோல நான் இப்போ எப்படி ரெடி ஆயிடணும், அந்த மாதிரி டெய்லி எப்படி நம்ம ரெடி ஆயிட்டு போகணுங்கிறதுக்கான டுட்டோரியல் தான் இந்த வீடியோ. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இஃப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் போட போறேன். மாய்ஸ்சரைசருக்கு இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலோட ஜெல் மாய்ஸ்சரைசர், ஸோ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இதுதான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த மேக்கப் பாத்தீங்கன்னா டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல நீங்க போடுற மாதிரியான மேக்கப் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால என்ன டெய்லி நம்ம போட்டா நல்லதோ அண்ட் மினிமமா என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி ஆகுறதுங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இது ஒரு டெய்லி வேர் மேக்கப் தானே தவிர்த்து காலேஜ்லேயே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இல்லை கல்ச்சுரல்ஸ் அதுக்கு ரெடி ஆகுற மாதிரியான மேக்கப் வீடியோ கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல யாராச்சும் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் இது டே டு டே பேசிஸ்ல ரெகுலரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிறதுக்கான ஒரு வீடியோ. ஸோ கழுத்துலையும் நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இப்போ மாய்ஸ்சரைசர் ஃபேஸ்ல நல்லா அப்சர்வ் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த SPF ப்ரொடெக்ஷன் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இது ஜீவா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வாட்டர்மெலன் அண்ட் நயாசினமைட் சன் ப்ரொடெக்ஷன் சன்ஸ்கிரீன் ஸ்டிக். ஸோ இது ஸ்டிக் மாடல். ஸோ க்ரீம் அப்படிலாம் வராது, இது ஒரு ஸ்டிக் மாடல் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க டச் பண்ணாம அப்படியே கூட நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி சும்மா கையில நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டெப் பாத்தீங்கன்னா இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஜென்ரலா டெய்லி பேசிஸ்லயே பிபி கிரீம் ஆர் ஃபேஸ் டிண்ட் எல்லாம் போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். பட் ஜென்ரலா எனக்கு அந்த ரெண்டுமே பிடிக்காது. பிகாஸ் டெய்லி நம்ம மேக்கப் போட்டா கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் டேமேஜ் கண்டிப்பா இருக்கும். எதிர அது பிபி கிரீமா இருந்தாலும் சரி, சிசி கிரீமா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா ஃபேஸ் டிண்டா இருந்தாலுமே சரி. ஸோ மேக்கப் என்னதான் நம்ம காஸ்ட்லியா பே பண்ணி வாங்கினாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே மேக்கப் கெமிக்கல் தான். ஸோ டெய்லி நம்ம போடும்போது கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆக தான் செய்யும். அண்ட் இந்த ஒரு டீனேஜ் அப்படிங்கிற ஒரு ஏஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ரேஷஸ், பிம்பிள்ஸ் நிறைய வரக்கூடிய டைமும் இதுதாங்கிறதுனால நான் ப்ரிஃபர் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டென்ட், சிசி கிரீம், பிபி கிரீம் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா நீங்க ஒரு நல்ல காம்பாக்ட் யூஸ் பண்றது. ஸோ காம்பாக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஷேட், உங்களோட ஷேடை விட ஒரு ஷேட் ஜாஸ்தி இருக்கிற ஒரு காம்பாக்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாவும் இருக்கும், நார்மல் பவுடர் போட்ட மாதிரியும் இருக்காது, ஒரு லைட் டிண்ட் உங்களுக்கு வரும். நீங்க அந்த சிசி கிரீம், பிபி கிரீம் அண்ட் டிண்ட் விட இது கொஞ்சம் கம்பேரட்டிவ்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அதனால இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா காம்பாக்டா யூஸ் பண்ண போறேன். காம்பாக்டுக்கு பாத்தீங்கன்னா நான் கலர் பாரோட காம்பாக்ட் யூஸ் பண்றேன். என்னோட ஷேட் விட ஒரு ஷேட் இது அதிகமா இருக்கும். என்னோட ஷேட் பாத்தீங்கன்னா இதுல பேஜ் 3. நீங்க எப்போ மேக்கப் ஒரு இந்த மாதிரி கெட் ரெடி பண்ணாலுமே மேக் ஷூர் உங்களோட நெக்குக்கும் போடணும், அட் த சேம் டைம் இயர்ஸ்க்கும் போடணும்.
இன்கேஸ் உங்களுக்கு என்ன மாதிரி பிம்பிள் ஸ்கின் நீங்க பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து உங்களோட பிம்பிள்ஸ்லாம் விசிபிளா தெரியறது இஃப் நீங்க கம்ஃபர்டபிள் இல்ல அப்படின்னா இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா பிஃபோர் பவுடர் போடுறதுக்கு முன்னாடி கன்சீலர் எடுத்து லைக் இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது மேல லைட்டா டேப் பண்ணி செட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்க பவுடர் போடலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சா பரவாயில்ல நீங்க இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தெரியவே கூடாது அதே மாதிரி அண்டர் ஐஸ்ல இருக்கிற டார்க்னஸும் எனக்கு தெரியக்கூடாதுன்னா கன்சீலர் எடுத்து லைட்டா நீங்க உங்களோட பிம்பிள் மேல இல்ல டிஸ்கலரேஷன் மேல டேப் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்கு மேல நீங்க பவுடர் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நான் வந்து பிளஷ் போட போறேன். சுகரோட பிளஷ் தான் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த பிளஷ் எடுத்து நான் வந்து லைட்டா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ பென்சில் தான் நான் யூஸ் பண்றேன். ஸ்பூலிக்கு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி எடுத்து யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டிரா பண்ண போறேன். ஸோ எனக்கு எப்படி வேணுமோ நான் ட்ரா பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி கோம் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் ஸ்க்ரீன்லயும் போடுறேன். நீங்க வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ ஷேடோ. ஸோ ஒரு நார்மல் லைக் ரொம்ப ரொம்ப தெரியாத ஒரு ஷேடு, ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்துட்டு சும்மா வந்து நான் ஐஸ் மேல அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டா. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? லைட்டா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் டிண்ட் மட்டும் தெரியும், சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்குக்காக. மற்றபடி உங்களுக்கு பெருசா நீங்க ஐஷேடோ போட்டு மேக்கப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதுலாம் தெரியாது. ஸோ அதனால ஒரு லைட் கலர், லைட் ப்ரௌன் கலர் எடுத்து நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்க வேற கலர் யூஸ் பண்ணிட்டு எனக்கு அந்த மாதிரி லுக் வரல அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஐ லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ தெரியுதா உங்களுக்கு போட்ட மாதிரியும் இருக்காது, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஐஷேடோ போடாத மாதிரியும் இருக்காது, ஒரு நீட் லுக்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐலைனருக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட லைனர் நான் யூஸ் பண்றேன். ஸோ ஐலைனர் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மஸ்காராக்கு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட மஸ்காரா நான் யூஸ் பண்றேன். ஸோ இஃப் உங்களுக்கு வந்து நல்லா கேர்ல்டான லேஷஸ் வேணும் அப்படின்னா லேஷஸ் கர்லர் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கேர்ல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு பெருசா கேர்ல் பண்ண மாதிரி வேண்டாங்கிறதுனால நான் ஜஸ்ட் இந்த மஸ்காராவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து காஜல் போடல. இஃப் உங்களுக்கு காஜல் போட பிடிக்கும்னா நீங்க காஜல் போட்டுக்கலாம். ஐலைனர் டன் அண்ட் மஸ்காரா டன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து மார்ஸோட லிப் லைனர். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லிப்ஸை நல்லா நீட்டா உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ண போறோம்.
லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்லரோட இந்த நியூட் ஷேட் லிப்ஸ்டிக். ஸோ ஷேட் வந்து சாண்டன் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ எனக்கு வந்து நியூட் ஷேட்ஸ் பிடிக்கும், நான் நியூட் எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து எனி கைண்ட் ஆஃப் ஷேட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். வைன் ஷேடு, ப்ரௌன் ஷேடு, ரெட், பிங்க், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது ஃபேவரட் நீங்க அந்த லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் டெய்லி ரெகுலர் பேசிஸ். பட் அது வந்து கொஞ்சம் சட்டிலா உங்களோட லிப் ஷேட் ஆர் வந்து நியூடா இருந்தா கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். இந்த ஷேட்க்கு மேல இன்னொரு ஷேட் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்குங்கிறதுக்காக. ஸோ என்ன ஷேட் அப்படின்னா லாக்மி ஃபாரெவர் மேட்ல இருந்து ஒரு லிப்ஸ்டிக். ஷேட் வந்து பாத்தீங்கன்னா நியூட் ட்விஸ்ட். ஸோ இந்த ஷேட்ல இருக்கிற லிப்ஸ்டிக் எடுத்து நான் மேல அப்ளை பண்றேன். ஸோ எஸ், ஸோ ஃபைனலாக பிந்தி வச்சுட்டு கொஞ்சம் நீட்டாக ஹேர் செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோட ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஸோ ஹியர் இஸ் த ஃபைனல் லுக். ஸோ ஒரு டெய்லி ரெகுலர் பேசிஸ்க்கு லைக் காலேஜ், ஸ்கூல், மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு வந்து மேக்கப் தேவை கிடையாது. பட் காலேஜ் போகிற பர்சன் நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அக்கேஷன் டைமில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் அழகாக தெரிவிங்க. பிகாஸ் டெய்லி நம்ம ஹெவி மேக்கப்பில் பார்த்துட்டாங்கன்னா ஸ்பெஷலாக என்றைக்குமே நம்மளை பார்க்கவே முடியாது. ஸோ இது ஒரு சின்ன டிப்னே சொல்லலாம். இது ஹியூமன் பிரெயினுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி மேக்கப் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு நீங்க என்னைக்குமே டிஃபரெண்டா தெரிய மாட்டீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம ஹெவி மேக்கப் போடுறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் கண்டிப்பா டேமேஜ் தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாலுமே சரி உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகுறதுங்கிறது நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம வேணா தடுக்கலாமே தவிர்த்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேக்கப் வந்து டெய்லி பேசிஸ்ல போடுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு லுக்கே வந்து தாராளமா போதும். ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்ண கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் நீங்க டெய்லி செட் பண்றீங்கன்னா இட்ஸ் ஃபைன். இல்ல நீங்க கொஞ்சம் ஹெவியா போடுறீங்க அப்படின்னா நான் என்ன வந்து கேட்டீங்க அப்படின்னா நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஸ்கின் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நானும் டீனேஜ்ல இருந்து தான் வந்து கிராஸ் ஆயிருக்கேன்றதுனால அந்த டைம்ல கண்டிப்பா வாட்டர் நம்ம அதிகமா குடிக்க மாட்டோம். நம்மளோட ஸ்கின்னை வந்து பெருசா வந்து யோசிக்க மாட்டோம் என்ன டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு மேல நிறைய விஷயம் போடுவோம். அதே மாதிரி சீரம்ஸ் வந்து என்ன சீரம் யூஸ் பண்ணணும்னு தெரியாம நிறைய விஷயம் கிளப் பண்ணி பண்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஹெவி மேக்கப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் டவுட்ஸ் இருக்கு, என்ன சீரம் யூஸ் பண்றதுன்னு தெரியல, லைக் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்னு தெரியல, என்னோட ஸ்கின் டைப் எப்படின்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு தான். ஸோ இந்த சேனல்ல மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி ரிலேட்டட் கண்டென்ட் மட்டும் தான் போடுவோம். ஸோ அதனால யாராச்சும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இருக்கீங்க, இல்ல பியூட்டி ரிலேட்டடா வந்து எதுவுமே எனக்கு தெரியாது, நான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக தான். ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு லுக் வந்து நான் உங்களுக்காக தான் கிரியேட் பண்ணேன். ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகா ரெடி ஆயிட்டு போகணும்னா இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெடி ஆயிட்டு போகலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் டைம் எடுத்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன்.